ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிஎட் செகண்ட் இயர் 3rd செமஸ்டர் டீச்சிங் ப்ராக்டிஸ் ரிலேட்டடா ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெக்கார்டு அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 2 தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த செகண்ட் இயரில் டீச்சிங் ப்ராக்டிஸு செப்டம்பர் மந்த்து தான் வரும். டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆர்டர் உங்களுடைய காலேஜுக்கு தான் வரும். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் தாங்க உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆர்டர் வந்து காலேஜுக்கு வந்துடும். உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய பிரின்சிபல் தான் உங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க. கவர்மெண்ட்லேயே ஆர்டர் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூலு அப்படிங்கிறது அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டர் படி தான் நீங்கள் போகணும். பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூலில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ, உங்களுக்கு எது பாசிபிளாக இருக்கோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகலாம். டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆர்டர் வாங்கிக்கிட்டு முதல்ல அந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கூலுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கோ, உங்கள் ஸ்கூலில் உங்களுடைய காலேஜில் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸு அந்த ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போகணும். அதில் பிரின்சிபலுடைய சிக்னேச்சர், சீல் எல்லாமே இருக்கும். நீங்கள் போன உடனே உங்களுடைய கைடையோ இல்லை மற்ற டீச்சர்ஸோ பார்க்கக்கூடாது. நேராக ஹெட்மாஸ்டரை பார்த்துட்டு அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு, நாங்கள் இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் உங்களுடைய ஸ்கூலுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ்க்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் சொல்வார். உங்களுடைய என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும், நீங்கள் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும், சயின்ஸாக இருந்தாலும், சோஷியல் சயின்ஸாக இருந்தாலும், காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு எதுவாக இருந்தாலும் அவர் தான் உங்களை கைட் டீச்சர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்சர்வேஷனுக்காக அனுப்புவார். அப்படி கைட் டீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு வாரம் உங்களுக்கு அப்சர்வேஷன் கிளாஸ் நடக்கும். இந்த அப்சர்வேஷன் கிளாஸில் ஒரு சில காலேஜஸில் 5 நாள் அப்சர்வேஷன் ரெக்கார்டு எழுதுவீங்க. ஒரு சில காலேஜஸில் 7 நாள் அப்சர்வ் பண்ண மாதிரி ரெக்கார்டு இருக்கும். ஒரு சில காலேஜஸில் 10 நாள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் இருக்கும். ஆனால் 5 நாளுக்கு உள்ள 5 நாளை விட கம்மியாக அப்சர்வ் பண்ணவே கூடாது. அது வந்து ப்ரொசீஜரும் கிடையாது. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுற கிளாஸஸ்ஸு மிக குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட 5 கிளாஸாவது நீங்கள் அப்சர்வ் பண்ண மாதிரி எழுதியிருக்கணும். இது வந்து அப்சர்வேஷன் கிளாஸுடைய ரூலு. இதில் உங்களுக்கு கமிஷனில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அப்சர்வேஷன் கிளாஸு நீங்கள் எந்த இடத்துல அப்சர்வ் பண்ணீங்க, யார்கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. பொதுவாகவே அப்சர்வேஷன் கிளாஸு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, கைட் டீச்சர்கிட்ட நாங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகும்பொழுது முதல் ஒரு வாரத்தில் கைடு வந்து அப்சர்வ் பண்ணுறத நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லை எங்கள் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறத நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே டீச்சிங் ப்ராக்டிஸ் போகலை அப்படிங்கிறது வர்ற எக்ஸாமினருக்கு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது அப்சர்வேஷன் போகிற இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த டீச்சர் உங்களுடைய கைட் டீச்சரை பாடம் நடத்துகிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து அப்சர்வேஷன். யாரை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அப்சர்வேஷன் கிளாஸ் எத்தனை நாள் நடந்தது கவர்மெண்ட் ஸ்கூலில், உங்கள் கைட் டீச்சர் எத்தனை நாள் டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாரம் டீச் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க எங்களுக்கு, நாங்கள் அவங்க பாடம் நடத்தினதை நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். பொதுவாகவே ரெக்கார்ட்ஸ் அப்படின்னும் பொழுது மொத்தம் 20 ரெக்கார்டு. ரெக்கார்ட்ஸ்ன்னு வரும்பொழுது 18 ரெக்கார்டு. இதில் லெசன் பிளான் 2 வந்துடும். லெவல் 1க்கு லெவல் 2க்கு எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 20 ரெக்கார்டு உங்களுக்கு வந்துடும். அந்த 20 ரெக்கார்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெக்கார்டு லெவல் 2 அப்சர்வேஷன் ரெக்கார்டு. முதல்ல அப்சர்வேஷன் 1 வந்துடும், அதுக்கடுத்து அப்சர்வேஷன் 2 வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 2. இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 2 எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எழுதுவோம், எந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எழுதுவோம் அப்படின்னா, பொதுவாகவே லெவல் 1 அப்படிங்கிறது 6th 7th 8th இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம அப்சர்வேஷன் எழுதுவோம். லெவல் 2 அப்படிங்கிறது +1 +2 இதுக்கு வந்து அப்சர்வேஷன் எழுதுவோம்.
பொதுவாகவே ப்ளஸ் டூவோ இல்லை 10த்தோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டு ட்ரெயினி போகிறாங்கல்ல, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போது எந்த ஸ்டாண்டர்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 9th கொடுப்பாங்க. 6th, 7th, 8th, 9th அதே மாதிரி +1 இது கொடுப்பாங்க. நீங்கள் அப்சர்வேஷன் லெவல் 2 நடத்துகிறீங்க பாடம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த மாதிரி சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் போகணும் அப்சர்வேஷன் லெவல் 2க்கு. அதே மாதிரி காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அப்சர்வேஷன் லெவல் 2 எந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது +1க்கு நீங்கள் எடுப்பீங்க. +2 உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் +1க்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கூட கேட்பாங்க. அப்சர்வேஷன் லெவல் 2ல நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு டீச் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. லெவல் 1ல எந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் டீச் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 6th, 7th, 8க்கு நான் டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி லெவல் 2 அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து +1 அப்படி டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா. அதுவே வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா லெவல் 2 அப்படிங்கிறது நான் 9th ஸ்டாண்டர்டுக்கு நான் டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த கிளாஸ்க்கு நீங்கள் பாடம் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த விஷயத்துலலாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் டீச் பண்ணுறாங்க, எந்த இடத்துல டீச் பண்ணுறாங்க, யார் டீச் பண்ணது, எத்தனை நாள் அப்சர்வேஷன் டீச் பண்ணாங்க, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈஸியாக இருக்கும் கமிஷனில். அதே மாதிரி உங்களுடைய அதே ரெக்கார்டில் பேக் சைடு கூட பென்சிலில் எழுதிக்கலாம். இந்த மாதிரி முக்கியமாக இருக்கிறதெல்லாம் அப்சர்வேஷன் கிளாஸு எத்தனை நாள் நடக்கும், யார் நம்மளுக்கு அப்சர்வேஷன் கிளாஸு, நம்ம யாரோட கிளாஸை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், எந்த இடத்துல அப்சர்வேஷன் நடக்கும், டீச்சிங் ப்ராக்டிஸு மொத்தம் எத்தனை நாட்கள் போகுது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு டக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறந்துட்டா கூட இந்த மாதிரி நம்ம அப்சர்வேஷன் கிளாஸு ரெடி பண்ணணும். இப்போது அப்சர்வேஷன் கிளாஸு குறைஞ்சபட்சம் 5 கிளாஸாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸு அப்சர்வ் பண்ணுற மாதிரி குறைஞ்சபட்சம் 5 நாள் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக கூட அப்சர்வேஷன் கிளாஸ் எழுதலாம். ஒரு சில காலேஜஸில் 7 நாள் எழுத சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜஸில் 10 நாள் நீங்கள் அப்சர்வ் பண்ண மாதிரி எழுத சொல்லுவாங்க. இப்போது அப்சர்வேஷன் மாடல்ஸு நம்ம பார்த்துடலாம். அப்சர்வேஷன் ரெக்கார்டில் நேம் ஆஃப் த டீச்சர் அப்படின்னும் பொழுது நீங்கள் அப்சர்வ் பண்ணுற டீச்சரு, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல அப்சர்வேஷனுக்காக, நீங்கள் அப்சர்வ் பண்ணுற டீச்சர் யாரோ அந்த டீச்சருடைய பேரை எழுதணும். இந்த இடத்துல மதியரசன் எழுதியிருக்கு. இல்லை ஆணாக இருந்தால் மதியரசன், பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய பேர் என்னமோ அது எழுதணும். சாந்தியோ, துர்காவோ, கனகாவோ அந்த மாதிரி எந்த பேராக இருந்தாலும் கைட் டீச்சருடைய பேர் தான் இந்த இடத்துல வரணும். உங்களுடைய பேரை நீங்கள் எழுதக்கூடாது. டேட்டு, நீங்கள் என்னைக்கு அப்சர்வேஷன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டு, இது வந்து அப்சர்வேஷன் லெவல் 2 அப்படிங்கிறதுனால நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் தான் அப்சர்வேஷன் பார்ப்பீங்க. அப்போது 9th ஸ்டாண்டர்ட் அப்சர்வேஷன், இது வந்து தமிழ் சப்ஜெக்ட்ன்றதுனால 9th ஸ்டாண்டர்ட் அப்சர்வேஷன். அதுவே காமர்ஸோ, எக்கனாமிக்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இருந்துச்சுன்னா 11th அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். டைமு 45 மினிட்ஸு. ஒரு கிளாஸுடைய டியூரேஷன் 45 மினிட்ஸு. அந்த 45 மினிட்ஸில் கூட நம்ம பிரிச்சுக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும். அதாவது மோட்டிவேஷன் கொடுக்குறது, அப்புறம் டீச் பண்ணுறது, அதே மாதிரி ஆயத்தப்படுத்துறது, கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி அந்த டைமை நம்ம பிரிச்சுக்கலாம் அந்த 45 மினிட்ஸை கூட. சப்ஜெக்ட்டு தமிழ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 30. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் வேரியேஷன் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த்து. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம போட்டுக்கணும். டாபிக்கு தமிழ் ஓவியம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி நடத்த போகிறோம். அதுக்கான டாபிக் இது. அதுக்கடுத்து இயல் 1 ஃபஸ்ட்டு யூனிட்டில் இது இருக்குது. பாடம் என்ன பாடம்? இது வந்து தமிழுக்கான அப்சர்வேஷன் அப்படின்றதுனால தமிழ், இங்கிலீஷ்க்கான அப்சர்வேஷன் அப்படின்னா இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அந்த மாதிரி எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்டிங்கை அந்த இடத்துல மாணவர்களுடைய எண்ணிக்கையில் போட்டுறணும். அடுத்து டாபிக் ஆஃப் லெசன், பாடத்தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் ஓவியம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாடம் இது.
இது வந்து ஃபஸ்ட்டு இயல் 1லேயே இந்த தமிழோவியம் அப்படின்ற பாடம் வந்துடும். எய்ம்ஸு, நோக்கங்கள். எதுக்காக இந்த பாடத்தை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, கால மாற்றத்திலும் எல்லா மாணவர்களுக்கும் ஈடு கொடுத்து இயங்குகிற ஆற்றல், தொன்மையான இலக்கண வளம், தமிழில் பெருமை. அதாவது அந்த அந்த பாடத்தை நம்ம நடத்துறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஜென்ரல் எய்ம்ஸு. இந்த பாடம் நடத்துனதுனால நம்மளுக்கு பொதுவான கருத்துக்கள் என்ன தெரிஞ்சது அப்படிங்கிறது. பொதுவாக இலக்கணம் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த திருக்குறள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி சிறப்பு. இந்த பாடம் படிக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ் மொழியுடைய சிறப்பு ஒவ்வொரு நாளும் வந்து ஷைன் ஆகிட்டே போகுது, வளம் பெற்று வருது அப்படிங்கிறது தெரியுது. டீச்சிங் மெட்டீரியல். நம்ம டீச் பண்ணும்பொழுது என்னெல்லாம் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக பிளாக் போர்டு இருக்கும், சாக் பீஸ் இருக்கும், டெக்ஸ்ட் புக் இருக்கும் இல்லையா? இது எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இருக்கும். அது தவிர்த்து நம்மளுடைய சார்ட் ஏதாவது பண்ணலாம். தமிழுடைய சிறப்பை சொல்கிற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி கற்பித்தல். இந்த தமிழோவியம் பாடத்தை எழுதுனது ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறத அவர் வந்து எளிமையான நடையில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. கண்டென்ட்டு, பொருளடக்கம். இதோடைய இந்த பாடம் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன விளங்குது அப்படின்னும் பொழுது தமிழுடைய நிலைத்தன்மையும் அதோடைய மேன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடம் படித்ததுனால. மோட்டிவேஷன், ஊக்குவித்தல், என்கரேஜ் பண்ணுறது. உலகம் தோன்றியதுலேருந்து தமிழ் வந்து உயிர்களிடத்தில் வாழ்ந்து தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த தமிழ் மொழி மூலமாக மாணவர்களுக்கு விளக்கி சொல்கிறது. அறிமுகம், இன்ட்ரடக்ஷன். இந்த பாடலை யார் எழுதுனது அப்படிங்கிறத இன்ட்ரோ சொல்லும் பொழுதே அந்த பாடலுடைய முடிச்சிடணும். இப்போ மைக்ரோ டீச்சிங் வந்து ஒரு டாபிக் எடுக்கும் பொழுது அந்த 5 மினிட்ஸில் நம்ம சொல்லி முடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷனில் ஒரு பாடத்துடைய எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும். அதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். பாட வளர்ச்சி. ஒரு கிளாஸு 45 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா 45 மினிட்ஸும் டீச் பண்ண மாட்டாங்க. அதை வந்து பிரிப்பாங்க. பிரித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஆயத்தப்படுத்துறது. வந்தவுடனே கிளாஸ்க்குள்ளே ஒரு டீச்சர் வராங்க அப்படின்னா, அந்த டீச்சரு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கோலத்தில் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள ஆயத்தப்படுத்துறதுக்காக அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போது சிலர் ரொம்ப தூங்கியே வழிஞ்சிட்டே இருப்பாங்க. மத்தியானம் ஃபஸ்ட்டு பீரியடே கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே எழுந்து சிட்டு ஸ்டாண்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான அந்த பசங்களுக்கான ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு கண்டென்ட்டை நம்ம சொல்கிறோன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் பிரிக்கிறது. அதுக்கப்புறம் எவாலுவேஷன், மதிப்பிடுறது. 20 மினிட்ஸ்க்கு இங்கே போட்டிருக்காங்க, அதே 45 மினிட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பிரிச்சுக்கணும். அதே மாதிரி அசைன்மெண்ட்டு, அந்த பாடத்திலேருந்து என்ன அசைன்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது. அடுத்து பொருத்தப்பாடு. இப்போ ஒவ்வொரு பாடமும், இப்போ திருக்குறளாக இருந்துச்சுன்னா இந்த திருக்குறள் எல்லாருடைய வாழ்க்கையில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து செயல்படுது, கருத்துக்களோடு இணைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு, அமைக்கிறது. ஒரு ஆசிரியர் பாட வேலையின் போது துணைக்கருவிகளை எல்லாருக்கும் காட்டிட்டு டீச் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் மாடல்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது சொல்கிறது. இப்போ திருக்குறள் பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய கட் அவுட்டு நம்ம வச்சு இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அந்த குழந்தைங்க அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க, திருவள்ளுவர் அப்படின்னு. திருவள்ளுவரை எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒவ்வொரு பாடத்துலையும் எத்தனை அதிகாரம் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி கேட்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஈஸியாக
தெரிஞ்சுப்பாங்க. இந்த திருவள்ளுவர் கட்டடம் காட்டின உடனே இவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்னைக்கும் மறக்காது. ஒரு அதிகாரத்துல 10 குறள் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு அதிகாரம் தலைப்பு போட்டுட்டு அந்த 10 குறளு நம்ம எழுதுனோம்னா அப்ப பசங்களுக்கு ஈஸியா புரியும். மொத்தம் 10 ஒரு அதிகாரத்துல 10 குறள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். கற்பித்தல். இந்த பாடத்துல தமிழோவியம் பாடலுடைய பெருமையை எளிமையா சொல்லி அந்த டீச்சரு எழுதின ஈரோடு தமிழன்பனுடைய படைப்புத் திறனை சொல்றது. பொருளடக்கம். தமிழுடைய நிலைத்தன்மையும் அதனுடைய மேன்மையும் மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது. மோட்டிவேஷன். இது எப்படின்னா உலகம் தோன்றிலிருந்து தமிழ் உயிர்களிடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. தமிழுடைய பெருமை தமிழர்கள் அவங்களுடைய பாரம்பரிய பெருமை நிலைநாட்டுறாங்க. நம்மளுடைய ஊர்ல இந்தியாவிலே இல்லைன்னா கூட அயல்நாடுகள்ல நம்மளுடைய மாணவர்களோ நம்மளுடைய மனிதர்களையோ நம்மளுடைய இந்திய நாட்டை சேர்ந்தவங்களோ இருந்தால் கூட இங்கே இருக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் அங்கேயும் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது நம்மளுடைய தமிழுடைய தனித்தன்மையை உலகம் முழுக்கவே பரவ செய்கிறோம் நம்மளுடைய தமிழர்கள். அடுத்து அறிமுகம். இந்த பாடல் தமிழோவியம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தாலே ஈஸியாக புரிகிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்கணும். பாட வளர்ச்சி, பயிற்றுவிக்கிற முறை, விளக்குதல், இது எல்லாமே இப்போ இந்த 20 மினிட்ஸில் 5 நிமிஷம் ஆயத்தப்படுத்துறது, 5 நிமிஷம் பாட அறிமுகம், 5 நிமிஷம் விளக்குதல், 5 நிமிஷம் மதிப்பிடுதல், 5 நிமிஷம் ஒப்படைப்பு, இந்த மாதிரி சொல்றது. அடுத்து மீள்பார்வை. ஆசிரியர் தான் இதுவரைக்கும் நடத்திய பாடத்துடைய முக்கியத்துவத்தை அதே மாதிரி சொல்றது. எப்படின்னா ஒரு பாடத்தை நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீச் பண்ணுற முன்னாடி இன்ட்ரோ கொடுப்பாங்க. இந்த பாடத்தை நான் நடத்த போகிறேன், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் பொழுது அந்த பாடத்தை முடிக்கும் பொழுது இந்த பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், இந்த பாடத்தில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற பற்றி அந்த பாடத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி முடிக்கிறது. ஒப்படைப்பு, அசைன்மெண்ட் கொடுக்கறது, ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிற ஒரு சில வினாக்கள் படிச்சுட்டு வரும்படி சொல்கிறது. ஒரு புக்லேயே எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா பேக்கில், அந்த புக்கு எக்ஸசைஸை சொல்லிவிட்டு எந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த பாடத்துக்கு ரிலேட்டடாக இப்போது சந்தை பற்றி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா மாடல் சந்தையை ஒரு சார்ட் மாதிரி எழுதி கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ்லேயே அந்த கிளாஸில் படிக்கிற பசங்களையே உட்கார வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே லைனை வச்சுட்டு இந்த மாதிரியான சந்தையுடைய அட்மாஸ்பியர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. இந்த மாதிரி அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 2ல் இருக்கு. அடுத்து தொழில்நுட்பம். ஆசிரியர் கற்பித்தலின் பொழுது சில கேள்விகள் கேட்பாரு. அதில் என்னெல்லாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடு தான். ஒரு பாடம் நடத்துகிறாருன்னா அந்த பாடத்துக்கு ரிலேட்டடு தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நாம் நடத்தின பாடம் மாணவர்களுடைய எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது மாணவர்கள்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொஸ்டின்ஸு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பாடத்தை கரெக்டாக கவனிக்கிறாங்களா, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கொஸ்டின்ஸு உதவும். அடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸு கரும்பலகை மற்றும் இதர துணைக்கருவிகளுடைய பயன்பாடு. ஒரு டீச்சர் கரும்பலகை கண்டிப்பாக டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாடத்துடைய தலைப்பை கரும்பலகையில் கண்டிப்பாக எழுதணும். எழுதிட்டு அதே மாதிரி ஒரு சிலது போல்டு பண்ணி காட்டுவாங்க. இயரெல்லாம் எழுதும்போது அதை கொஞ்சம் டார்க்காக கலர் சாக் பீஸு யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும் பொழுது மனசில் ஈஸியாக பதியும். அதே மாதிரி 7 கடல்கள் கண்டங்கள் இதெல்லாம் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த கடல்கள் ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து வேரியேஷனை காட்டுறது. அந்த பசங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கடல் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் எழுது அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி தனிமைப்படுத்தி அதாவது கலர் சாக் மூலமாக வேறுபடுத்தி காட்டுறது. ஆசிரியருடைய ஆளுமை. ஒரு பாடத்தை நடத்தும் பொழுது டீச்சருடைய
மென்டாலிட்டி எப்படி இருக்கு? அவர் எந்த மாதிரியான டீச் பண்ணியிருக்காரு? அவர் டீச் பண்ணது புரிஞ்சுதா? இல்லையா? அ அவர் எந்த மாதிரி மோட்டிவேஷன் குடுத்தாரு? அப்படிங்கிறத நாம அப்சர்வ் பண்ணணும் இந்த அப்சர்வேஷன்ல. தோற்றம் எப்பவுமே நம்மளுடைய அப்பியரன்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். ஒரு டீச்சரா இருக்கிறவங்க அவங்களுடைய அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ரொம்ப ஓவர் மேக்கப்போடவும் வரக்கூடாது. ஒண்ணுமே இல்லாம ரொம்ப அ லோ லெவல்லயும் வரக்கூடாது. ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னா இந்த சொசைட்டில நல்ல மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய நம்ம பாதுகாக்கணும், காப்பாத்திக்கணும். அதுக்கேத்த மாரி நாமளும் நடந்துக்கணும். அப்போ அந்த டீச்சருடைய அப்பியரன்ஸு நம்மளுக்கு நல்ல விதமா குடுக்கணும். அந்த மாரி நல்ல விதமான ஒரு டீச்சருடைய அப்பியரன்ஸ் நமக்கு இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா படிப்போம். அடுத்து குரல். குரல் வந்து எத்தன பேர் 40 பசங்க கிளாஸ்ல இருந்தாலும் கூட 40 பசங்களுக்கும் கேட்குற மாதிரி நம்மளுடைய டீச்சிங் இருக்கணும். அந்த மாரி டீச்சிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே கடைசி பெஞ்ச்ல இருக்கிறவங்க வரைக்குமே அது புரியும். அதே மாதிரி குரல்ல ஏற்றத்தாழ்வு இருக்கணும். நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வரோமோ, அந்த மெசேஜ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு போய் சேருதா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பாடம் நடத்துனதுக்கு அப்புறமா கொஸ்டின்ஸ் கேட்டா தான் நமக்கு அவங்களுக்கு நம்ம நடத்தின பாடம் புரிஞ்சுதா? இல்லையா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஸ்டைலு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அந்தந்த ஸ்டைல்ல அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத நம்ம ஃபீட்பேக் குடுக்குறது. அடுத்து உச்சரிப்பு. எப்பவுமே ஒரு டீச்சர் வந்து உச்சரிக்கும் பொழுது மிக தெளிவாக உச்சரிக்கணும். அந்த மாரி தெளிவாக உச்சரிச்சா மட்டும் தான் அந்த புரியவும் ஈஸியா இருக்கும் அந்த மாணவர்களுக்கு. மொழி. ஆசிரியர் வந்து தமிழ் மொழிய பிற மொழி கலப்பில்லாம பாடம் நடத்தினாரு அப்படிங்கிறது அவருடைய மொழியுடைய பற்றுக்கும், தனித்திறமைக்கும் ஒரு சான்று. மொழி ஆளுகை, சரளத்தன்மை, சொல் தடுமாற்றமின்மை. ஒரு டீச்சரே கிளாஸ்ல நடத்தும் பொழுது, பாடம் நடத்தும் பொழுது, தடுமாற்றம் இல்லாம, தவறு இல்லாம, சரளமாக அந்த பாடங்களை நடத்தணும். அடுத்து கிராமர். ஆசிரியருடைய விளக்கங்கள இலக்கணம் பிழையில்லாம தமிழ்ல விளக்கமாக எடுத்து நடத்தணும். வகுப்பிற்கான பொருத்தப்பாடு. சூட்டபிலிட்டி ஃபார் த ஸ்டாண்டர்ட். ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் தங்களுடைய பார்வையில படும்படி அமர வைக்கணும். இந்த மாரி அமர வைக்கும் பொழுது தான் ஆசிரியருடைய கண்காணிப்புல எல்லா மாணவர்களும் இருப்பாங்க. அவருடைய பார்வையில இருக்கும் பொழுது எந்த விதமான தவறும் நேர்றதுக்கு அங்க மேக்ஸிமம் வழி இருக்காது. அடுத்து சுருங்க கூறுதல். பாடப்பகுதியில் இருக்கிற கருத்துக்கள மிக சுருக்கமாகவும், பயனுள்ளதாகவும் மாணவர்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அதே மாரி இந்த பாடத்த படிச்சதுனால நம்ம எல்லாம் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பத்தி சொல்லிக் குடுக்கணும். கிளாஸ் மேனேஜ்மென்ட் அண்டு டிசிப்ளின். மாணவர்களுக்கு கூடும் பொழுதும், கலையும் பொழுதும் அமைதியாக போகணும். அதாவது பிரேயர் நடக்குது அப்படின்னா, அந்த பிரேயர்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆர்டரா கரெக்ட்டா வந்து நிக்கணும். அதே மாதிரி ஆர்டரா கரெக்ட்டா கிளாஸ்க்குள்ள போகணும். கலைஞ்செல்லாம் போகக்கூடாது. அந்த ஒரு டிசிப்ளின கொண்டு வரணும். மாணவர் கூடும் பொழுதும், கலையும் பொழுதும் அந்த டிசிப்ளின் இருக்கணும். பாட வேலைகளை நிர்வகித்தல். மாணவர்களுக்கு இணைய பாடப்பகுதியில மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம பாடம் நடத்துறது. மாணவருடைய பொது மனப்பான்மை. ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுல நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம பாடம் சொல்லிக் குடுக்கணும். அடுத்து பாடத்துடைய சிறப்பியல்புகள். எந்த ஒரு காலத்திலயும், நிலையிலயும் இருப்பது தமிழ் மொழிய சிறப்பு அப்படின்றத சொல்லிக் குடுக்கணும். ஆர்வம். குறைகளை நீக்கிட்டு புதுசா நம்ம ஆர்வத்தோட அந்த பாடங்கள படிக்கணும். ஆர்வம் இல்ல அப்படின்னா, நம்மளால எந்த ஒரு இடத்துலயுமே ஜெயிக்க முடியாது. நம்ம எது செஞ்சாலுமே ஆர்வத்தோட செய்யணும். அதே மாரி பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கணும். மாணவர்களுடைய செயல்பாடு. ஒரு ஆசிரியர் நடத்தின பாடத்த மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுகிட்டு விளக்கங்களை கேட்கறது. அடுத்து சிறப்பு கூறுகள். ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எனி. பாடப்பகுதியில இருக்கிற கருத்துக்கள மிக சுருக்கமாகவும், பயனுள்ளதாகவும், எளிதில புரியும்படியுமா பாடத்த நடத்துறது. அடுத்து பாடத்தின் பொது கருத்துக்கள் மற்றும் உற்று நோக்குவோருக்கு உதவுகிற சிறப்பு கூறுகள். ஆசிரியர் கேள்வி கேட்கும் திறன் சிறப்பாக இருந்தது அப்படின்ற அதாவது ஃபீட்பேக் சொல்றது. அந்த கிளாஸ நம்ம அட்டெண்ட் பண்றோம்னா,
அந்த கிளாஸுடைய ஃபீட்பேக்கை பற்றி சொல்கிறது. மாணவர்களை ஆயத்தப்படுத்துறதும் விதம் சிறப்பாக இருந்தது. பாடக்கருத்துக்கள் எளிமையாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருந்தது அப்படின்றது ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம ட்ரெயினி ஸ்டூடெண்ட்டை அந்த கைடுக்கான ஃபீட்பேக்கு கொடுக்கறது. இப்போது சிக்னேச்சர் ஆஃப் த ட்ரெயினி, யார் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேர் அந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கைட் டீச்சர், உங்களுக்கு கைட் டீச்சரை யார் இருந்தாங்களோ அவங்களுடைய பேரை இந்த இடத்துல எழுதணும். இது வரைக்கும் அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 2ல் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும், எந்த மாதிரியான ரெக்கார்டு எப்படி எழுதணும், எந்த இடத்துல எழுதணும், டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா எத்தனை நாளில் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு எழுதணும், இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்சர்வேஷன் ரெக்கார்டில் எத்தனை மாடல்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 மாடல்ஸ் எழுதணும் கம்பல்சரி. 5 மாடல்ஸை தாண்டி ஒரு சில காலேஜஸ் 7 மாடல் எழுதுவாங்க, ஒரு சில காலேஜஸில் 10 மாடல் கூட எழுதுவாங்க. ஸோ அந்தந்த ஸ்கூலை பொறுத்தது. ஆனால் குறைஞ்சபட்சம் 5 மாடலாவது ஒவ்வொரு அப்சர்வேஷன் லெவல் 1ஆக இருந்தாலும் சரி, லெவல் 2ஆக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எழுதணும். இதுலேயும் நிறைய அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 அப்சர்வேஷன் இருக்குது. உங்களுடைய காலேஜில் எந்த மாதிரி அப்சர்வேஷனு, எத்தனை அப்சர்வேஷன் எழுத சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்சர்வேஷன் எழுதிக்கோங்க. இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்சர்வேஷன் ரெக்கார்டில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ரெக்கார்டை ஒரு முறை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக இது எல்லாமே புரியும். தேங்க்யூ.